إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை ஸிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்ற தலைப்பில் நீண்ட நாட்களாக நாம் இந்த ஜுமா மேடையில பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அதில் கடந்த வாரத்தில் இறை செய்தியோடைய வகைகள் என்ற தலைப்பில் நாம் பேசினோம். அதில் இரண்டு விதமான வகைகளை பார்த்தோம். முதலாவது உண்மையான கனவு, அர்-ருயா அஸ்-சாலிஹா ஃபின்-நௌம், தூக்கத்தில் உண்மையான கனவை பார்ப்பது. கணவன் மூலமாக அல்லாஹ் இறை செய்தியை போடும். இது முதல் வகையாக நாம் பார்ப்போம். இரண்டாவது வகை, வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னாடி தோன்றாமல் இறை செய்தியை அவருடைய உள்ளத்திலே போடுவது. அதுல தான் நம்ம ஒரு ஹதீஸ் சொல்லியிருந்தோம், லன் தஸ்தக்மில ரிஸ்கஹா ஹத்தா லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. அற்புதமான ஒரு ஹதீஸ். எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு மரணம் வராது எது வரைக்கும் அந்த ஆத்மா அந்த நஃப்ஸோடைய உணவு முழுமை அடையாது வரை. அல்லாஹ் நம்மளுக்கு நிர்ணயித்த ரிஸ்க் நம்மளுக்கு கண்டிப்பாக அடைந்தே தீரும் என்று அந்த ஹதீஸ். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வானவர் என்ன செய்வார்னா ஒரு மனித உருவத்தில் வரும். ஒரு மனித உருவத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உரையாடுவார். புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னல் ஹாரிஸ் பின் ஹிஷாம் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாரிஸ் பின் ஹிஷாம் என்ற ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கேக்குறாங்க, வகால் யா ரசூலல்லாஹ் கைஃப யஅதீகல் வஹ். என்ன கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இறை செய்தி வஹி எப்படி வருகிறது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, வகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்யானன் யதமஸ்ஸலு லியல் மலகு ரஜுலன். சில நேரத்தில் மலக் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித தோற்றத்தில் வருவாரு. யதமஸ்ஸலு லியல் மலகு ரஜுலன், ரஜுல் அப்படின்னா ஒரு மனித தோற்றத்தில் வருவார். ஃபயகல்லிமுனி, அவர் வந்து என்னிடத்துல உரையாடுவார், அல்லாஹ்வுடைய செய்தியை கொடுப்பாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அது அத்தனையும் நான் காதல வாங்கி அதை பாதுகாத்துக் கொள்வேன், அதை மனப்பாடம் செய்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுது ஒரு மனித உருவத்தில் வருவாங்க. இன்னும் நாம் தெளிவாக புரிவதற்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரைல். நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஹதீஸ் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال بينما نحن جلوس عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم. ஒரு நாள் நாங்கள் சஹாபாக்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று இத்தலஅ அலைனா ரஜுலுன் ஷதீது பயாத் ஸியாப், ஒரு மனிதன் தோன்றுகிறார். எப்படிப்பட்ட மனிதர்? ஆடையும் வெண்மையான ஆடை, ஒரு கரக்கடியார். ஷதீது சவாது ஸ, அவருடைய தலைமுடிய கருப்பு, வெள்ளை முடிய இல்லை, அந்த அளவுக்கு அடர்த்தியான கருப்பான முடியாக இருக்கிறது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், அவர் மீது பயணத்தோட கலப்பை இல்லை. ஒருத்தர் பயணத்தில் வராரு அப்படின்னா உடல் அழுக்காக இருக்கும், தூசிப்பட்டு இருக்கும், இல்ல ஆடைகள் கலைஞ்சி இருக்கும். இவரிடத்துல எந்த அடையாளமும் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. முடிய கலையில அவர் ஆடையும் வெண்மையாக இருக்கிறது, பயணத்தோட அடையாளமும் இல்லை. வலா யஅரிஃபுஹு மின்னா, நாங்க யாரும் அவரை அறிவதில்லை, நாங்க யாரும் அவர் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு நபர் வரார். வந்தவர் என்ன செய்யறார்? ஹத்தா ஜலஸ இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேர் எதிரில் போய் உட்கார்ந்தார். ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, எந்த அளவுக்கு ஒரு அதப், ஒரு ஒழுக்கத்தை பாருங்க. வந்த வானவர் இந்த இடத்துல டீச் பண்றார், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் எப்படி அமர வேண்டும். ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, தன்னுடைய முட்டைக்கால, அத்தஹியாத்துல நம்ம உட்காருவோம் அந்த ஸ்டைல்ல, முட்டைக்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முட்டைக்காலுடன் சேர்த்துட்டாங்க. வவதஅ கஃபைஹி அலா ஃபஹிதை, தன்னுடைய இரண்டு உள்ளங்கையும் தன்னுடைய தொடையின் மீது வைத்துட்டு ஒழுக்கமாக அதபாக உட்கார்ந்துக்கிட்டு, வகால் யா முஹம்மத், சொல்றாங்க, முஹம்மது அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாமை பற்றி நீங்க சொல்லுங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌமி ரமதான், இந்த 5 விஷயங்களை சொன்னாங்க. அதுக்கு பிறகு கேட்கிற அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் துமின பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. அதுக்கு பிறகு இஹ்சான் கேட்கிறாங்க. இது மாதிரி நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸோட இறுதியில சும்மன் தலக, அந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா
அவங்க அந்த இடத்தை விட்டு கலைஞ்சு போயிட்டாங்க, அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. சிறிது காலம் கழிச்ச பிறகு, சிறிது நேரம், கொஞ்ச நேரம் கழித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா قال يا عمر, யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அதே சஹாபி கிட்ட பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல உமர் பார்த்து சொல்றாங்க, யா உமர் அத்தத்ரி மனிஸ்ஸாயிப், இந்த வந்தவர் யார்? இந்த கேள்வி என்ன கேட்டார்னா, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, மறுமையோட அடையாளங்கள்னா என்ன, இதுதான் கேட்டார்ல, இவர் யார் என்று தெரியுமா என்று கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க, குல்து அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். இத பாருங்க, சஹாபாக்களோட அதப். இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லல, அவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம், நான் அதை நினைச்சு இதை நினைச்சு இல்லை, வாயை திறக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தை அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட ரசூலுக்கும் மிக அறிந்தவர், அவர்களுக்கு அதிகமாக தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ரீல், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் யாரு அப்படின்னா அவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர் என்ன செஞ்சார்? உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார், உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ்ல கடைசி வார்த்தை பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. அப்ப அந்த ஹதீஸ்ல முழு மார்க்கம், முழு தீன் அடங்கியது. ஒரு மனிதன் அந்த ஹதீஸ் மீது அமல் செய்த முழு மார்க்கத்தை அந்த ஹதீஸ் உள்ளடங்கியாக இருக்கு. அதுதான் அந்த ஹதீஸ்ல இறுதியாக சொல்லப்படுறது, யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய அந்த நபர் மனிஸ்ஸாயிலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர் தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனித உருவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார். சரி, சில பேர் கேள்வி வரும், மனித உருவம் அப்படின்னா யார் தோற்றத்தில் இருக்கும், எந்த சஹாபியக்கள், எந்த சஹாபிய போன்றவரோட உருவம் இருந்துச்சு என்றெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள்ல மிக அழகான சஹாபி யாரு? அஹ்சனு ஜமீலா, மிக அழகான ஒரு சஹாபி. அவங்க தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க, வகான ஜிப்ரீல் யஅதி நபிய ஃபீ சூரத்தி திஹ்யா கல்பி. அந்த சஹாபியோட பேர் என்ன? திஹ்யா கல்பி. அவருடைய அந்த உருவத்துல, திஹ்யா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியோட தோற்றத்துல என்ன செய்வாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த சஹாபி மிக அழகான ஒரு சஹாபி. இந்த திஹ்யா என்று சொல்லக்கூடிய அவங்க மூஞ்சிக்கு ஒப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் இருக்கும் என்பது இமாம் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது வரைக்கும் நம்மளுக்கு 3 வகையாச்சு. முதலாவது கனவு மூலமாக, இரண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண் முன்னாடி தோன்றாமல் இறை செய்தியை உள்ளத்துல போடுவது, மூன்றாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேற ஒரு நபர், வேற ஒரு மனித உருவத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உரையாடுவது, நான்காவது வகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு எந்த உருவத்துல எப்படி படைச்சானோ அதே உருவத்தில் வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சய்யிதுல் மலாயிகா, எல்லா வானவர்களோடைய கிங், அவங்க தலைவர் அவங்க. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி படைச்சானோ, எந்த உருவத்துல படைச்சானோ அதே உருவத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 2 தடவை வஹி எடுத்து வந்திருக்கிறார். 2 தடவை ஒரிஜினல் தோற்றம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு உண்டான எந்த தோற்றம் அல்லாஹ் படைச்சானோ அதே தோற்றத்திலே வானவர் ஜிப்ரீல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் 2 தடவை பார்க்கணும். 2 தடவை அவங்க வஹி எடுத்து வந்திருக்கிறாங்க. قال النبي صلى الله عليه وسلم, இது ஹதீஸ் ரீதியாக சொல்லப்படுது, இன்னமா ஹுவ ஜிப்ரீல் لما رآه على صورته التي خلق عليها غيرها هاتين المرتين. 2 தடவை தவிர மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹ் எந்த உருவத்தில் அவர்களை படைச்சான் அந்த உருவத்தில் வந்ததே கிடையாது என்று முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 177.
2 தடவை தான் வந்தது. அந்த முதல் தடவை எங்க? ஃபர்ஸ்ட் போன வாரம் நம்ம ஒரு ஹதீஸ் சொன்னோம், வர்கா பின் நௌஃபலோடைய அந்த நீண்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் என்ன செய்வாங்க, இருந்துக்குவாங்க. அங்க வானவர் ஜிப்ரீல் வந்து கட்டி அணிக்கிறாங்க. இக்ரா ஓது. இவர் சொல்லுமா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீண்ட ஹதீஸ். அதுக்கு பிறகு இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் ஹலக இன்சான மா லம் யஅலம் என்ற அந்த வசனத்துக்கு சூரா இக்ரா ஒரு அந்த ஆயத்துக்கள் ஓதி காட்டு. இதுதான் குர்ஆன்ல முதலாக இறக்கப்பட்ட வசனம். அதுக்கு பிறகு இவங்க வீட்டுல வந்து ஜம்மிலூனி அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மனைவியை பார்த்து எனக்கு போர்வை போத்துங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பயானா போன பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய யாரு சிச்சாவோட பையன் வர்கா பின் நௌஃபல் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அப்ப நீண்ட சம்பவம், அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹதீஸோட இறுதியிலே ஒரு விஷயம் வரும். அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வஹி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹிரா குகையில ஃபர்ஸ்ட் வஹி வந்துச்சு இல்ல, அதுக்கு பிறகு வஹி வரல. கொஞ்ச காலத்துக்கு வஹி வரல, இதே செய்தி வரவே இல்லை. கொஞ்ச காலம் அப்படி நிற்கப்பட்டு. இதுக்கு தான் சொல்லுவாங்க பத்தரா அப்படின்னா இன்கிதாவுல் வஹி ஸ்டாப் செய்யப்பட்ட அந்த காலங்கள். இப்ப இந்த முதல் வஹி வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து உடனே வஹி வரல. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு பிறகு வஹி வருது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்துல வராங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த உருவத்துல அல்லாஹ் அவங்களை படைச்சானோ அதே உருவத்துல பார்க்கணும். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال سمعت النبي صلى الله عليه وسلم وهو يحدث عن فترة. ஜாபிர் பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரல என்ற அந்த கவலையை பற்றி மக்கள் மத்தியில பேசிக்கிட்டே இருக்காங்க. வஹி வந்துச்சு, இப்ப எந்த செய்தி வரலையே என்ற இந்த இடப்பட்ட கால நேரத்துல சஹாபாக்கள்கிட்ட உரையாடி கொண்டிருப்பாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க. வகால ஃபி ஹதீஸி, அது பேச்சு வார்த்தையில திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ஃபபைனா அன அம்ஷி இத் சமிஅது ஸௌதம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சவுண்ட் வரும். ஃபரஃபஅது ரஅஸி, நான் தலையை உயர்த்தி பார்த்தா யாரு? ஃபைதல் மலக்குல்லதி ஜானி பி ஹிரா, அதே வானவர் ஹிரா குகையில என்ன சந்திச்சார்ல, ஹிரா குகையில எனக்கு முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வஹியை கொண்டு வந்தார்ல, அதே மலக்கை நான் பார்த்தேன். எங்க? வானத்துல. எப்படி இருக்கிற? ஜாலிசுன் அலா குர்சி பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு சேர் இருக்கு, ஒரு நாற்காலி, அதன் மீது அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபஜஅதுஹு மின்ஹு ரஅபா, அப்ப அவங்களுக்கு அதை பார்த்துட்டு இவங்கள பயந்து போறாங்க. ஏன்னா ஒரிஜினல் தோற்றம் முன்னாடி பார்த்த வேற மனித உருவம், இங்க பாக்குறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட அதே உருவத்துல பாக்குறாங்க. ஃபரஜஅது, நான் அந்த பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் வஹி இறக்கும். எப்போ? இரண்டாவதாக சூரா அல் முத்தஸிர்ல வரக்கூடிய அந்த வசனம், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஜ ஃபஹ்ஜுர் என்ற இந்த வசனங்கள் இறக்கப்படுது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 4641வது ஹதீஸ். அப்ப இந்த வஹி இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பயந்து போய் என்ன செய்றாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. ஜம்மிலூனி, எனக்கு போர்வை போத்துங்க அப்படி. ஃபதஸரூனி, அவங்களோட மனைவி என்ன செய்றாங்க, அவங்களுக்கு போர்வை போத்துறாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணி, ஒன்னு முஸம்மில், இரண்டாவது முத்தஃபில், ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை. முஸம்மில் அப்படின்னா போர்வை போத்தக்கூடியவர், முத்தஃபிர் அப்படின்னா போர்வை போத்தக்கூடியவர். பயத்துல என்ன செஞ்சாங்கன்னா, படப்படப்புல என்ன செய்றாங்க, போர்வை போத்திட்டு படுத்துக்கிறாங்க. பல்ல வகை இறக்குற, யா யுஹல் முத்தஸிர், ஓ போர்வை போத்தக்கூடியவரே,
உன் வேலை தூங்குற வேலை கிடையாது. கும் எந்திரி, தூங்குறதுக்காக உன்னை அமுச்சு விட்டேன் நான். கும் எந்திரி, அச்சமூட்டு, மக்களுக்கு அல்லாஹ் பற்றி அச்சமூட்டு. உன் ரப்போடைய பேரை கொண்ட நீ தொழு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லு, அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறு. அடுத்ததாக அல்லாஹ் கட்டளையிடுறான், பாருங்க, வஹி இறங்கி முதல் வஹியில நாலேஜ பற்றி, கல்வியை பற்றி அல்லாஹ் இறக்க. இரண்டாவது வகையில அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய ஆடையை சுத்தமாக வைத்து, தூய்மை பற்றி பேச. ஆனா இன்னைக்கு தூய்மைக்கு சொந்தக்காரங்களை நாம தான், அதுல நாம ரொம்ப பின் தங்கிட்டு. அசுத்தத்தை விட்டு நீ நீங்கி நீரு, அசுத்தத்தில் நீ கலந்துக்காது, அசுத்தத்தை விட்டு நீ விலகிரு என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இருக்கிறார். இதுதான் முதல் தடவையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தன்னுடைய ஒரிஜினல் உருவத்தில் பார்க்கணும். இரண்டாவதாக, இது லாஸ்ட், முதல் தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க துன்யா, உலகத்தை. இரண்டாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க ஃபிஸ் ஸமா, எங்க வானத்திலே. எப்போ? ஃபில் மிஅராஜ், அல் இஸ்ரா என்ற வானத்தில். ஜாபனி இது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜித் ஹராம்ல இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் இரவு பயணம், அதுக்கு இஸ்ரா என்று சொல்லுவாங்க. மஸ்ஜித் அக்ஸால இருந்து 7 வானம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போவாங்கல்ல, அதுதான் மிஅராஜ் என்று சொல்லுவாங்க. இந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஒரிஜினல் தோற்றத்துல பார்க்கறாங்க. சூரா அன்-நஜ்ம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், وَلَقَدْ رَآهُ نَزْلَةً أُخْرَى وَلَقَدْ رَآهُ نَزْلَةً أُخْرَى. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவையா என்ன செய்றாங்க, அவங்கள பார்க்கறாங்க. எங்க? இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறாங்க. ஜன்னத்துல் மஅவா அங்கன இருக்குது, மஅவா என்ற ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த சித்ரத்துல் முன்தஹா இந்த இடத்துல என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய ஒரிஜினல் தோற்றத்துல பார்த்தாங்க. சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் ஜிப்ரீல் எப்படி இருந்தாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு என்று ஹதீஸ் ரீதியாக பார்க்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஆயத்துக்கு தஃப்சீராக சொல்றாங்க, ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் லஹு 600 ஜனஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்துச்சு. எத்தனை? 600 இறக்கைகள். அப்ப எப்படி இருக்கு அவங்களோட தோற்றம் நினைச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 3232வது ஹதீஸ். இப்ப இது ஒரு வகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவங்களுடைய ஒரிஜினல் உருவத்துல வந்து வஹி இறக்குறாங்க. இன்னொரு வகை இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் வராமன்னா அந்த மணி ஓசை சொல்லுவாங்கல்ல, சல்சலத்துல் ஜரஸ், மணி ஓசை மாதிரி அவங்களுக்கு வஹி வரும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த மெத்தடு எனக்கு ரொம்ப கடினமாக, இந்த மெத்தடு எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். எந்த அளவுக்கு கடினம் அப்படின்னா, ஒட்டகத்து மீது அமர்ந்து இருந்தாலும் அந்த நேரத்துல இந்த மாதிரி வகை வரும்போது அந்த ஒட்டகமே வலி தாங்காம கீழே உட்காந்து, அந்த அளவுக்கு கடினமா. இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடினமான குளிர் காலத்துல இப்படி வகை வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேர்த்து விடும், வேர்க்கும். அப்ப இது ஒரு முறை, வகையோட வகைகளில் ஒன்று. அது சல்சலத்துல் ஜரஸ், மணி யோசையை போன்று வருவாரு. யாரு? மணி யோசையை போன்று ஒரு சப்தம் மட்டுமே, எப்படி ஒரு இரும்பு வச்சு நம்ம கிறுக்கனா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் என்ன செய்வோம் அவங்களுக்கு கேட்கும்.
அதன் மூலமாக வருவார். இந்த வகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அஷத்து, ரொம்ப கடினமானது என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأعظم وأكبر.